வெல்கம் டு ஆல்நட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து 2012 2023 வரைக்கும் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவலன் கொலை களப்பட்ட இடம். கோவலன் கொலை களப்பட்ட இடம்தான் கோவலன் பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, இளங்கோவடிகள். ஸோ சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதும்போது வந்து நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என பாடத் தொடங்கி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்துக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு. ஸோ அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியங்கள். ஸோ இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தேசிய காப்பியம், தமிழின் முதல் காப்பியம், புரட்சி காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மூவேந்தர் காப்பியம், பொதுமை காப்பியம், நாடக காப்பியம், வரலாற்று காப்பியம் மற்றும் ஒற்றுமை காப்பியம். ஸோ இவ்வளோ வேறு பெயர்கள் இருக்குது சிலப்பதிகாரத்துக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க கண்டிப்பாக. மக்களும் தேவரும் பிரமரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே இச்செய்யுள் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. மக்களும் தேவரும் பிரமரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே இந்த செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காய சண்டிகை. மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் வந்து காய சண்டிகை. சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது? ஸோ மணிமேகலையை தான் சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்ருயி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். பக்ருயி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. ஸோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிந்த குடலே புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மணிமேகலை. ஸோ மணிமேகலையில தான் சரிந்த குடலே புத்த துறவியர் சரி செய்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒற்றுமை காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 30. களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கொல் இங்கனம் கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மதுரை மக்கள். களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது அப்படின்னு சொன்னது வந்து மதுரை மக்கள். சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 4. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா பொய் பேசுதல், புறம் கூறுதல், கடுஞ்சொல் கூறுதல் மற்றும் பயனற்ற சொல். ஸோ இந்த 4மே வந்து சொல்லில் தோன்றும் குற்றங்கள். ஸோ சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனைன்னு கேட்டால் 4. அது எது எல்லாம்னு கேட்டாங்கன்னா பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல் கூறுதல் மற்றும் பயனற்ற சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது? ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். அரவண அடிகள் அறிவுண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார்? ஸோ அரவண அடிகள் வந்து அனைவரையும் வாழ்த்தினார். ஸோ அரவண அடிகள் வந்து அறிவுண்டாகுக என அனைவரையும் வாழ்த்தினார். ஆப்ஷன் டி அனைவரையும். முதல் சமய காப்பியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. ஸோ மணிமேகலை வந்து பௌத்த சமயம் சார்ந்த நூல். ஸோ முதல் சமய காப்பியம் வந்து மணிமேகலை. சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை. சாதுவன் வணிகம் செய்ய கடல் கடந்து சென்ற செய்தி வந்து இடம்பெறுவது மணிமேகலையில். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். ஸோ சீத்தலை சாத்தனாரை வந்து இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டினார். உரிய விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? ஸோ அடிகள் நீரே அருளுக அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளிடம் சீத்தலை சாத்தனார் சொன்னார். ஸோ சொன்னவர் வந்து சீத்தலை சாத்தனார். யாரிடம் சொன்னார்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகளிடம் சீத்தலை சாத்தனார் சொன்னார். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த கூற்று வந்து எப்போவுமே நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. யார் சொன்னது, யாரிடம் சொன்னது, அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எள்ளொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோன் அஞ்சியும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். எள்ளொரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோன் அஞ்சியும். ஸோ இந்த வரிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள வரி. பாத பீடிகை உள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி மணிபல்லவ தீவு. கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி மாதரி. கோவலனும் கண்ணகியும் வந்து மாதரியிடம் வந்து அடைக்கலப்படுத்தப்பட்டனர். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 24வது காதை. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை வந்து 24வது காதை. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? ஸோ மணிமேகலை கூறும் குற்றங்கள் வந்து 10. ஸோ இதில் வந்து சொல்லில் தோன்றும் குற்றங்களாவன வந்து 4 ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மற்றபடி 10 குற்றங்கள் வந்து மணிமேகலையில் கூறப்பட்டிருக்கிறது. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். மணநூல் என புகழ்பெற்ற நூல்? ஸோ இது வந்து சிலப்பதிகார மணிமேகலை சார்ந்து வராது, மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ இருந்தாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது வந்து சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி. இந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி அரவண அடிகள். அறிவுண்டாகுக என வாழ்த்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அரவண அடிகள். ஸோ அரவண அடிகள் வந்து அறிவுண்டாகுக என அனைவரையும் வாழ்த்தினார். ஸோ அதுவும் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்தோம். யாரையெல்லாம் வாழ்த்தினார்னு கேட்டிருக்காங்க, அனைவரையும் வாழ்த்தினார். யார் வாழ்த்தினார்னு கேட்டாங்கன்னா அரவண அடிகள். என் கார் சிலம்பு மணியுடைய அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்கம்.
குடிமக்கள் வரலாறை ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் வந்து தமிழில் தோன்றிய முதல் காப்பியமாக கருதப்படுகிறது. ஸோ குடிமக்கள் வரலாறு தான் ஆதி காப்பியமாக கருதப்படுகிறது. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. தண்டமிழாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை தண்டமிழாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்றெல்லாம் வந்து பாராட்டியிருக்கிறார். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன. ஸோ இரட்டை காப்பியங்கள் வந்து ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். பழியில்லா மன்னன் யார் அல்லது எது போற்றும்படி வாழ்வான்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நூல்கள். ஸோ பழியில்லா மன்னன் வந்து நூல்கள் போற்றும்படி வாழ்வான். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல். ஸோ இது வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால தான் ரிப்பீட்டடாக எடுத்திருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் வந்து சிலப்பதிகாரம். முற்பிறப்பினை உணர்ந்தவளாக கருதப்படுபவள். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக கருதப்படுபவள் வந்து மணிமேகலை. சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடொண்டன கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடொண்டன கேட்டது தெளிதல். ஸோ இவ்வரிகள் வந்து மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, தீவதிலகை. மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் வந்து தீவதிலகை. காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே ஈதன்று. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே. ஸோ இது இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். ஸோ இது வந்து இலக்கணம் சார்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ விடைக்கேற்ற வினாவை அமைக்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? ஸோ இதுதான் இந்த விடைக்கு ஏற்ற வினா. தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? இலக்கணம் சார்ந்து கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சித்தலை சாத்தனார். ஸோ இதில் வந்து இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். ஸோ இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தின் பெருமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டி ஆப்ஷன் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பொருந்தாதது. ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி, தலை கோலறிவை. ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் வந்து தல கோலறிவை. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக.
ஆன்சர் ஆப்ஷன் சி, முதற் சங்க புலவர்களில் ஒருவர். ஸோ இது வந்து தவறான குற்று. சீத்தல சந்தனார் வந்து கூல மாணிக்கம் செய்தவர், இது வந்து கரெக்டு. மதுரையில் வாழ்ந்தவர் கரெக்டு. இளங்கோவடிகளின் உற்ற நண்பர். ஸோ இந்த மூன்றுமே கரெக்டு. ஆப்ஷன் சி வந்து தொடர்பில்லாதது. நாடகம் ஏத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாதவி. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, உரையிட இட்ட பாட்டுடை செய்யுள். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மன்னுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. ஸோ அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மன்னுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். ஸோ இந்த லைன் வந்து இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. மணிவல்லபத்தீவு காவிரிப்பூம்பட்டினத்திற்கு எந்த திசையில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தெற்கு திசை. மணிமேகலையின் தோழி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுதமதி. மணிமேகலையின் தோழியின் பேர் வந்து சுதமதி. முற்பிறவியில் பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சங்கமன். ஸோ பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் வந்து முற்பிறவியில் சங்கமன் என்பவரை வந்து கொலை செய்தான். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவலன். முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்கு துயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் யாது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். ஸோ இது வந்து முல்லை குறிஞ்சி 5 திணைகள் பற்றி கூறியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்கு துயர் உறுத்து. ஸோ இந்த வரிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற வரி. ஐம்பெரும் காப்பியங்களில் பௌத்த சமயம் சார்ந்தவை? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலையும் குண்டலகேசியும். ஸோ இந்த 2 காப்பியங்கள் மட்டும்தான் பௌத்த சமயம் சார்ந்தவை, மற்ற எல்லாமே வந்து சமணம் சமயம் சார்ந்தவை. சிலம்பு கூறு மாதவியின் முற்பிறவி? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊர்வசி. ஸோ மாதவியின் முற்பிறவி வந்து ஊர்வசி. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால தான் திரும்ப எடுத்திருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்துல தான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல்? ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 3 வாட்டி கேட்டிருக்காங்க, 2012 23 வரைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மணிமேகலை. அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம்.
அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. ஸோ இந்த லைன் வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள பாடலடி. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். கூல வாணிகம் செய்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. ஸோ இளங்கோவடிகள் பற்றின 4 கூற்று கொடுத்துருக்கு. ஸோ இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர், நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். ஸோ இதில் எதுலாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஸோ இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், ஸோ அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர். ஸோ அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் வந்து சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகளை பார்த்து கூறியது. ஸோ அதனால வந்து அந்த கூற்றுக்கு உரியவர் வந்து இளங்கோவடிகள். யார் சொன்னாங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து சித்தலை சாத்தனார். ஸோ கூறியவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கூற்று வந்து தவறு. ஸோ இது வந்து கூற்றுக்கு உரியவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இது வந்து கரெக்டு. நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் வந்து இளங்கோவடிகள். நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என கூறியவர் வந்து இளங்கோவடிகள். ஸோ அதனால் வந்து இதில் கொடுத்துருக்க எல்லா கூற்றுமே வந்து கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. கூற்று 1 சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 சிலப்பதிகாரமும் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி. ஸோ 2 கூற்றுமே கரெக்டு தான். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 2லேயுமே வந்து 30 காதைகளை கொண்டுள்ளது. தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். ஸோ இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னு பொறுத்துக மாதிரி கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ அதை எடுத்திருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படின்னு சொன்னது வந்து கண்ணகி. தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் அப்படின்னு சொன்னது வந்து ஆதிரை. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கும் இது வந்து மணிமேகலையின் கூற்று. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவேன். ஸோ இது வந்து கோவலன் சொன்ன கூற்று. தேரா மன்னா செப்போது உடையேன் இது வந்து கண்ணகியின் கூற்று. தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் இது வந்து ஆதிரையின் கூற்று. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கும் இது வந்து மணிமேகலையின் கூற்று. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவேன் இது வந்து கோவலனின் கூற்று. ஸோ இந்த கூற்று வந்து தனியாகவும் கேட்பாங்க, பொறுத்துக மாதிரி கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் டோட்டலாக வந்து 68 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் 2012லேருந்து 2023 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.